ஃபார்மா துறையில் இருக்கிற அனைத்து தமிழர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹல் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட்லேருந்து ஒரு ஃபார்மசி வேக்கண்ட் வந்திருக்கு. அதை பற்றி தான் முழுசாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்க்ரீனில் தெரியுறதா ஹல் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதற்கான நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃபும் நான் உங்களுக்கு கீழே பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணி முழுசாக ரீட் பண்ணிவிட்டு அண்ட் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நான் ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கீழே கொடுத்துருக்கிற அந்த லிங்கை டச் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஹல்லோட அஃபிஷியல் வெப்சைட்டு. அதில் மேலே கேரியர் இருக்குது பாருங்க, அந்த கேரியர்ஸை கிளிக் பண்ணுங்கள். கேரியர்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா நிறைய விதமான போஸ்டிங் இருக்குது. டிப்ளமா அண்ட் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸுக்கு எல்லா விதமான போஸ்டிங் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங் டிவிஷன் நாசிக். அதில் என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ் ட்ரைனி இன் ஹல் நாசிக் டிவிஷன், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஹிந்தி தெரிஞ்சால் ஹிந்தியில் கொடுங்க, இல்லை எனக்கு எதுவும் இல்லைன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் இங்கிலீஷில் கொடுங்க. ஸோ இதுதான் அஃபிஷியல் பிடிஎஃப். இந்த பிடிஎஃப்க்கான லிங்க்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டேரெக்டாக நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். டேரெக்டாக ஓப்பன் பண்ணியும் பார்க்கலாம், இல்லை இப்படியும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்கேஜ்மெண்ட் ஆஃப் இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஆர் டிப்ளமா ஆர் நான் டெக்னிக்கல் கிராஜுவேட் அப்ரெண்டிஸாக தான் நம்மளுக்கு இந்த நாசிக் டிவிஷனில் எடுக்கிறாங்க. ஓகேங்களா, எத்தனை வருஷத்துக்கு அப்ரெண்டிஸ் கேட்டிங்கன்னா அந்த ஒர்க்கு பாருங்கள், கிளியராக அவங்க மென்ஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. 1 year apprentice in the following disciplines. ஓகேங்களா, ஒரு வருஷத்துக்கான அப்ரெண்டிஸ் வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்டிங் கொடுக்கறதுக்கு அங்கேயும் நிறைய வாய்ப்பும் இருக்குது. NATS இந்த ஸ்கீமில் தான் நம்மளை இங்கே அப்ரெண்டிஸாக எடுக்கிறாங்க. இது மேலே இருக்குது எல்லாமே கிராஜுவேட்டுக்கான. ஓகேங்களா, இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் ஸ்டைஃபன் பார்த்திங்கன்னா 9,000 உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதில் 8ஆவதாக இருக்க பாருங்கள் ஃபார்மசியில் 4 வேக்கண்ட் இருக்குது. அண்டு இது குவாலிஃபிகேஷன் 4 வருஷம் பிஇ பிடெக் ஆர் பிஃபார்ம் டிகிரி இன் ரெஸ்பெக்டிவ் பிரான்ச் ஃப்ரம் ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டி. அண்டு முக்கியமான விஷயம், ஃப்ரெஷரும் இதுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா, நீங்கள் எந்த வருஷத்துலேருந்து பாஸ் அவுட்னு சொல்லிட்டு அதையும் கிளியராக இவங்க பிடிஎஃப்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் எந்த வருஷம், அதாவது பாசிங் கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ஹேவ் பாஸ்டு டிகிரி ஆர் டிப்ளமா இன் 2020, 21, 22, 23 அண்ட் 24. ரீசெண்டாக 24 பாஸ் ஆகணும் இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட் லாஸ்ட் இயர் பாஸ் ஆகவங்களா இருந்தாலும் சரி, 2020 பாஸ் ஆகணவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். அப்ரெண்டிஸாக நீங்கள் 1 year இந்த இடத்துல கான்ட்ராக்டில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. இன்னொரு செகண்டரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஆல்ரெடி எங்கன்னா ஒரு ரெகக்னைஸ் இந்த மாதிரி கவர்மெண்ட் செக்டாரில் நீங்கள் அப்ரெண்டிஸ் பண்ணி இருக்கீங்கன்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. அந்த அப்ரெண்டிஸை நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். நேஷனாலிட்டி ஒன்லி இந்தியன் கேண்டிடேட்ஸ் கேன் எலிஜிபிள் டு அப்ளை திஸ் ஜாப். என்னென்ன கேட்டகரியில் எடுக்கிறாங்க, SC, ST, OBC, PWD அண்ட் EWS, இது எல்லா விதமான கேட்டகரிக்கும் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த லிங்க்கை டச் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா முதல்ல நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டூடெண்ட் ஐடி ஆர் என்ரோல்மெண்ட் ஐடின்னு ஒன்று கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் அகெயின் லாகின் பண்ணிவிட்டு ஜென்ரலாக ஒரு ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணீங்களோ அந்த மாதிரி 1 by 1 நீங்கள் ஃபில் பண்ணணும். இந்த வரைக்கும் பாருங்கள், ஸ்டூடெண்ட் ஐடி ஆர் என்ரோல்மெண்ட் ஐடி போட்டு நீங்கள் கூகுள் லிங்க் மூலிமா அதில் QR ஸ்கேன் பண்ணி நீங்கள் அது உள்ளே போய்ட்டு 1 by 1 நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது வரைக்கும் பாருங்கள். இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணியும் போகலாம், இல்லை இந்த கூகுள் ஃபார்ம் இருக்குல்ல அதை வச்சும் நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு வாட்டி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இந்த மெசேஜ் உங்களுக்கு தேங்க்யூ ஃபார் யுவர் சப்மிட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பாப்பப் வந்துடும். லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் சப்மிஷன் கூகுள் ஃபார்மில் 31 ஆகஸ்ட் 2024 அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கூகுள் ஃபார்ம் ஓப்பனே ஆகாது. எப்போ பப்ளிஷ் பண்ணாங்கன்னா 8ஆம் தேதி, அது ஆகஸ்ட் 8ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. க்ளோசிங் டேட்டு ஆகஸ்ட் 31 க்ளோசிங் டேட்டு. ஃபிசிக்கல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு 2nd ஆர் 3rd வீக் ஆஃப் செப்டம்பரில் உங்களுக்கு இங்கே உங்களுக்கு ஃபிசிக்கல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அண்டு ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்டை 4th வீக் செப்டம்பரில் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஜாயினிங் டேட் அக்டோபர் 2nd வீக்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சப்போஸ் இந்த வீடியோவில் இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறது உங்களுக்கு டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜாப் இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிக ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அண்டு மறக்காமல் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.